தருமபுரி மாவட்டம் பொம்மிடி பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறி கடையை திறக்க விடாமல் அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையில் மது அருந்துவோர் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையூறாக இருப்பதாக தொடர்ந்து புகார் தெரிவிக்கப்பட்டு வந்தது. அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லாததால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 நாட்களில் கடையை இடமாற்றம் செய்வதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் கூடலூர் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 609 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தனியார் நிறுவன ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களிடம் நகராட்சி சுகாதார ஆய்வாளர், மேஸ்திரி உள்ளிட்டோர் விரோத போக்கில் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனை கண்டித்தும் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் ஊதியம் வழங்க வேண்டும், PF பணத்தில் முறைகேடு நடப்பதை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும் CITU சார்பில் போராட்டம் நடைபெற்றது. சென்னை ராமாபுரத்தில் மனநலம் குன்றிய 9 வயது சிறுவன் தெருநாய் கடித்து பலத்த காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் பிரீத்தி என்பவரின் மகன் ரித்விக் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது தெருவில் சுற்றித் திரிந்த நாய் கடித்து குதறியது. இதில் சிறுவனுக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அக்கம்பக்கத்தினர் மீட்டு நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பான புகாரை காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் தங்கள் தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமாபுரம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக MLAவுக்கு சீட் மாற்றிக் கொடுக்க மறுத்ததாக வந்தே பாரத் பயணி கடுமையாக தாக்கப்படும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெட்டியின் பின்பகுதியில் ஜான்சி தொகுதி பாஜக MLA ராஜீவ் சிங்கிற்கு இடம் ஒதுக்கப்பட்டதாகவும் முன்சீட்டில் இடம் மாற்றித்தர கேட்டபோது பயணி மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து ராஜீவ் சிங்கின் ஆதரவாளர்கள் பயணியை கடுமையாக தாக்கினர். இருப்பினும் பயணி ராஜீவ் சிங்கின் குடும்பத்திடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே போலீசார் தெரிவித்துள்ளனர். தேனியில் ரேஷன் கடையில் POS மெஷினுடன் ப்ளூடூத் முறை எடை தராசுகள் இணைக்கக்கூடிய முறையை மறுபரிசீலனை செய்திடக் கோரி கூட்டுறவு சங்கங்களின் ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதுமுள்ள ரேஷன் கடைகளில் POS மெஷினுடன் ப்ளூடூத் முறையில் எடை தராசுகள் இணைக்கக்கூடிய பணி கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த புதிய நடைமுறையால் காலதாமதம் ஏற்படுவதாக கூறி கூட்டுறவு சங்கங்களின் ஊழியர் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் பள்ளி மாணவர்களின் வீட்டுப்பாட குறிப்பேட்டில் சாதி மத அடையாளங்களை குறிப்பிடக் கோருவதை தடை செய்திடக் கோரி தமிழ்நாடு திராவிடர் சுயமரியாதை கழகத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவையில் செயல்படக்கூடிய தனியார் பள்ளிகளில் டெய்ரியில் சாதிய அடையாளங்களை குறிப்பிட வேண்டும் என்று குறிப்பிடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாதி மத உணர்வுகளை தூண்ட இது வழிவகுத்து விடும் என்றும், எனவே இதனை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனு அளித்தனர். தஞ்சாவூரில் பள்ளி கல்லூரி நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 9 மணி முதல் 10 மணி வரையில் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பூதலூர் மார்க்கத்தில் ஆலங்குடி, சித்திரக்குடி, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட கிராமங்களுக்கு ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்படுவதாகவும் இதனால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாவதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து கூடுதல் பேருந்துகளை இயக்க கோரி தஞ்சாவூர் திருவையாறு புறவழிச்சாலையில் கரம்பை பகுதியில் பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.